ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கத்துலேருந்து உள்ள இந்தலூருன்ற வில்லேஜ். இந்த சைட்டு வந்து 2வது நாள் வீடியோ. இது ஃபஸ்ட் நாள் வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு டே ஒர்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 இல்லை 6 துறை தான் நம்மளால் லே பண்ண முடிஞ்சுது. 2வது நாள் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 துறையாவது நம்ம லே பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாளே வந்து 5-6 துறை லே பண்ணிவிட்டு அடுத்தடுத்த துறைலாம் வந்து ஃபஸ்ட்டு கல் லே பண்ணி விட்டு நம்ம போயிட்டோம். இப்போ மறுநாள் காலையில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த துறை ஈஸியாக லே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்றதுனால குயிக்காக ஆகும். நம்ம இப்போ பார்க்குறது வந்து 10 கல் ஹைட் லே பண்ணியிருக்குங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே 10 கல் லே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து பீம் போட்டு சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம 10 கல் லே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கீழ்கல் ஒருத்தர் லே பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேற்றே லே பண்ணி வச்சுருந்ததுனால இங்கே ஒரு பேட்ச் கல் எடுக்கிறாங்க. இது அடுத்தது நம்ம லே பண்ணுறது கல் வந்து லோடு இறங்கிட்டுருக்கு. நம்ம சைட்டில் அன்லோடிங் பண்ணுற ஆட்களும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற இடத்துல அன்லோடிங் பண்ணி வைப்பாங்க. கஸ்டமருக்கு வந்து டிஸ்டர்ப் இருக்காது. அது மாதிரி வந்து நம்மக்கிட்ட லே பண்ணுற மேசனும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு இன்டர்லாக்கை பற்றி நாலேஜ் இருந்ததுன்னா ஓகே. அப்படி நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல் பில்டிங் பண்ணணுங்க, ஃபுல் பில்டிங் வந்து எனக்கு பேஸ்லேருந்து ஃபுல்லாகவே பண்ணி சாவி கொடுக்குற மாதிரி பண்ணித்தரேன்னாங்க. அதுக்கும் நம்மக்கிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்கள நான் ரெக்கமெண்ட் பண்ணி விடுவேன். மற்றபடி இல்லை நான் பேஸ்ட் வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துறேன், கல் மட்டும் லே பண்ணி கொடுங்கனாலும் நாங்கள் லே பண்ணி கொடுக்க ரெடி. ஸோ வந்து நீங்கள் நம்ம இன்டர்லாக்கில் போனால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. எந்த மெத்தடில் வேணாலும் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தர ரெடி. எங்கள்கிட்ட நம்பி கொடுங்க, நல்லா பண்ணித்தரோம். ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா சார் கல் வந்து ஒரு கல் வந்து 12 இன்ச்சு இருக்குது, ஒரு கல் 11 இன்ச்சு இருக்குது, வெளியிலலாம் அது மாதிரி கொடுக்குறாங்க, அதால் எதனா இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்லோட லென்த்து வந்து வேரியேஷன் இருந்தால் அதால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே நம்ம கொடுக்குற காசுக்கு கல் அவங்க 12 இன்ச்சுனா 12 இன்ச்சு கொடுக்கணும். இதுதான் விஷயம். அது டிஃப்ரெண்ட் ஆகுது, இல்லை 1 இன்ச்சு 2 இன்ச்சு குறையுதுன்னும் போது நம்மளுக்கு தான் காஸ்ட் வேஸ்ட்டு. அதனால் வந்து அது வேரியேஷன் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கிங்க. அது மோஸ்ட்லி எதனால் வேரியேஷன் வருதுன்னா, நீங்கள் மேனுவல் மிஷினில் கல் அடிக்கிறவங்க அந்த ப்ரெஷர் வந்து ஒரே ஈவனாக இருக்காது, அதனால் வேரியேஷன் வரும். நம்மளதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் தான், அதனால் வேரியேஷன் வராது. கரெக்டாக ஒரே சைஸில் லாக் ஆகும். உங்களுக்கு கல் ஒரே சைஸாக இருக்கும், வேரியேஷன் வராது. ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் நம்பி வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 2வது நாள் ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இதில் வந்து அடுத்த நாளைக்கு நம்ம லே பண்ணுறதுக்கான பிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கல் மட்டும் நம்ம லே பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு 10 துறை லே பண்ணி வச்சுருக்கோம். இன்னையோடு பார்த்திங்கன்னா அந்த எல் ஷேப் முடிஞ்சிடும். நாளைக்கு அந்த சைடு லே பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோவோட கண்டினியூஸ் அடுத்தது பார்ட் 3 போடுவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இன்டர்லாக் பற்றி அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து புதுசாக இன்டர்லாக் பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.